பிரபு திவ்யா. பிரபு திவ்யா கரெக்ட் மேட்ச். மேட் ஃபார் ஈச் அதர். காலையில் கடை திறந்ததும் முதல் பில்லிங் இதுதான். இந்த பொம்மைக்குள்ள பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் இருக்கு. காப்பாத்துங்க. என்னாச்சு? காப்பாத்துங்க. என்ன பண்ற? கருப்பாம்பூச்சியை பார்த்துலாமா பயப்படுவ? ஏன் உங்களுக்குலாம் பயம் இல்லையா? பேய் பிசாசே வந்தாலும் நான்லாம் பயப்பட மாட்டேன். சும்மாலாம் சொல்லாதீங்க. ஐயோ கரண்ட் வர போச்சு. கரண்ட் வரல. இவட்ட மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது? சரி இரு, அங்க டார்ச் லைட்லாம் இருந்துச்சு, நான் போய் எடுத்துன்னு வரேன். ஏங்க வேணாம். ஏன்? இருட்டில் எங்கேயும் நடக்காதீங்க, அப்படியே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துல கரண்ட் வந்துடும். ஏன் நீ இவ்ளோ பயந்தாங்கோலியா இருக்க? யாரு? நான் பயந்தாங்குழியா? வேற யாருப்பா? கருப்பாம்பூச்சியை பார்த்து நீ தானே பயந்த? ஹலோ, எனக்கு கருப்பாம்பூச்சினா மட்டும்தான் பயம். மற்றபடிலாம் நான் உங்களை மாதிரி தான். இந்த பேய் பிசாசே வந்து நின்னா கூட அசர மாட்டேன். அப்படியா? ம். சரி, அப்போ இருட்டுல நடந்து போய் டார்ச் லைட் எடுத்துன்னு வா போ. நீங்க என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இப்போ என்னங்க, ஒரு டார்ச் லைட் தானே வேணும்? இருங்க, போய் எடுத்துட்டு வரேன். அந்த பக்கம் தான் கருப்பாம்பூச்சி இருக்கு. யாரோ இங்க பயப்பட மாட்டேன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. நான் தான் சொன்னல, எனக்கு கருப்பாம்பூச்சினா தான் பயம். ஓ, எப்படி பயந்தீங்களா? இனிமோ பேய பார்த்தா பயமே வராதுன்னு சொன்னீங்க. அந்த பயம் இருக்கணும். ஹலோ, எங்க ஆளை காணோம்? ஐயோ, ஏங்க என்னங்க ஆச்சு? எங்க 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 ஏ, சும்மா உங்களை பயமுறுத்ததாங்க எப்படி பண்ண? எங்க எங்க எந்திரிச்சிருங்க, தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்க. எங்க அச்சோ மோட்ரா. மூச்சு இருக்கா? அப்பாடா, மூச்சு இருக்கு. ஒருவேளை நம்ம பர்ஃபார்மன்ஸை பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்களா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னைக்கு புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணியாவே இருக்கே. ஹலோ, எங்க 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 எனக்காக ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் எங்க வச்சிருக்கேன்? ஐயோ, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப குட்டி போட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துன்னு இருக்க? ஏங்க எனக்கு பசிக்குது. பசிச்சா பிஸ்கெட் இருக்கு, ஜூஸ் இருக்கு, பிரெட் இருக்கு, எதையா எடுத்து சாப்பிட வேண்டியதானே? கண்டதையும் சாப்பிடறதுக்கு நான் ஒன்னும் எலி இல்லைங்க, புலி. ஹலோ, சொல்லுங்க புலி. இந்த புலி பஸ்டால் புல்ல திங்காது. ஓ சரி சரி. ஆக்சுவலி நைட்ல நான் சூடா இருக்கிறத மட்டும் தான் சாப்பிடுவேன். தட்ஸ் குட் ஃபார் ஹெல்த், யூ நோ. ஓ, இந்த புலி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்காதா? பண்ணிக்காது. ஓ சரி சரி சரி. சட்டையில் என்னது, கருப்பாம்பூச்சியா? ஐயோ ஐயோ, கருப்பாம்பூச்சி எங்க வருடிமா? எங்க இருந்து பறந்து வந்துச்சா? சும்மா சொன்ன. திங்கிறதுல மட்டும் புலி, ஆனா கருப்பாம்பூச்சியை பார்த்தா எலி ஆகிறது. நீ ரொம்ப ஓவராதான் பண்ற. பசிச்சா சாப்பிடு, இல்லனா பட்னியாவே கெட. ஏங்க, நான் வேணும்னே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. என்னால முடியாதுங்க.
நான் வேற பசி வந்தா தாங்க மாட்டேன். இங்க எல்லாம் பேக்டு ஃபுட்டா இருக்குங்க. இதெல்லாம் சாப்பிட்டா ஒபிசிட்டி வந்துருங்க. எங்க சூப்பருங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. நான் எப்படி சமைப்பேன்னு எனக்கு தானே தெரியும். எது ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்? ஆ ஆ நான் சாப்பிட்ருவேன். ஆ தேங்க்ஸுங்க. சாப்பிட்டு என்ன கதற கதற போறானோ. என் சமையலை பத்தி தெரியாம தைரியமா நிறைய வர போட்டுக்கிறான். ஆண்டவன் தான் இவனை காப்பாத்தணும். காப்பாத்துப்பா. ஏங்க ஸ்மெல்லே பயங்கரமா இருக்குங்க. செம. ஆ ம் வேற 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 லெவலா இருக்குங்க. பரவாயில்ல. நான் சமைச்சதையும் இப்படி ரசிச்சு சாப்பிட்டதை பார்க்கும்போது எனக்கு பசியே போயிடுச்சு. ம் ஆனா உண்மையிலேயே இது நல்லாவா இருந்தது? என்னங்க இப்படி கேட்டீங்க? இதுக்கு என்னங்க குறைச்சல்? இப்படி ஒரு மேகிய என் லைஃப்ல சாப்பிட்டதே இல்லைங்க. சூப்பருங்க. நீங்க என்னாலே முடியல. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, வந்துட்டேன். இருங்க இருங்க. அப்பாடா நல்லா சாப்பிட்டாச்சு. எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. தூங்கணும். இங்கே தூங்கு. கீழையா? அப்புறம் ராக் மேல படுத்து தூங்க போறியா? கஷ்டமா இருக்காது? ஏங்க நான் பிறந்ததுல இருந்து கீழே படுத்ததே கிடையாதுங்க. எனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராது. கீழே பத்ததில்லன்னு சொல்ற, அப்புறம் தூக்கம் வராதுன்னு எப்படி சொல்ற? குட் கொஸ்டின். இதுக்கு நம்ம 20 years பேக் போணும். நான் ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போறப்போ அங்க எங்க மிஸ் என்ன பண்ணிட்டாங்க, என்ன கீழே படுத்து தூங்க சொல்லிட்டாங்க. நான் குட் நைட் சொல்லிட்டு படுத்தேன். மத்தவங்க குட் மார்னிங் சொல்ற வரைக்கும் நான் முழிச்சிட்டே இருந்தேங்க. ஆமா, அப்பதான் கண்டுபிடிச்சேன் நான் கீழே படுத்தா எனக்கு தூக்கமே வராதுன்னு. நம்மளே உள்ள மாட்டிட்டு இருக்கோம். இப்ப பெட்டுக்கு எங்க போறது? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்.